டிமாண்டி காலனி 2 ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா வந்து அஜய் நான் லாஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண ஃபிலிம் வந்து கோப்ரா வந்து எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை. ஸோ டிமாண்டி காலனி பார்ட் 1 நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு மேபி நல்லா பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறோம். அதாவது டிமாண்டி ஃபஸ்ட்டு மாதிரியே கொடுப்பாரா இல்லை கோப்ரா மாதிரி சொல்லப்படுது வாய்ப்பு? டெய்லர் டிமாண்டிங் காலனி 1 நல்லா தான் இருக்குது, நல்லா பயங்கரமாக இருக்குது. ஸோ 2 அதை விட இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோட நாங்கள் இருக்கோம். எப்பவுமே இந்த ஃபஸ்ட்டு படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் ஒரு படம் கொடுத்துருவாங்க, ஹிட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அதிகமாக இருக்கும். ஹை பட்ஜெட் இந்த படம் நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும், ஹை பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒழுங்காக லோ பட்ஜெட்லேயே படம் எடுக்கலாமா இல்லை இந்த மாதிரி ஹை பட்ஜெட்டில் அது வந்து மேபி என்ன சொல்கிறது, இப்போது ஒரு படம் வந்து மேக் பண்ணணும்னா எப்படி பட்ஜெட் ஆக தான் செய்யும். ஸோ வந்து இந்த படம் ப்ரொடியூசர் வந்து அவள் நம்பிக்கை போட்டிருக்காரு டிமாண்டி காலனி 2. ஸோ டெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே ஹையாக தான் இருக்குது. மேபி படம் வந்து நல்லா இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு புதுவிதமான கான்செப்ட் வந்து தெரியுது படத்தில் டெய்லரில் பார்க்கும்போது. ஒரே ரூமில் 4 பேரை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக திருப்தியாக ஒரு படத்தை எடுத்து முடிச்சுருக்காங்க. பார்ட் 1 நிறைய ஆளுங்க உள்ளே வராங்க, நிறைய இடங்கள் மூவ் பண்ணுறாங்க. அது மேபி படம் பார்த்துட்டு நமக்கு வந்து புரியும். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்து நம்ம வந்து மூவியை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ படம் வந்தால் நம்மளுக்கு தெரியும் என்ன இந்த அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. அஜய் ஞானமுத்து கம்பேக் தருவாரான்னு தெரியல, மேபி தரலாம். ஆனால் வந்து அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கோப்ரா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஆனாலும் வந்து ஷியான் விக்ரம் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஸோ வந்து இல்லை நல்லா பண்ணியிருப்பார். அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஸோ செம்மையாக இருக்கும் படம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஷியான் விக்ரம் கஷ்டப்பட்டு உடம்பு வரைக்கும் அடிப்பட்டுட்டே ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? ரஞ்சித்தோட டைரக்ஷன் வர புரியல. தங்கலான் மேலே எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? தங்கலான் ரஞ்சித் ஃபிலிம். ஸோ அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அந்த படம் மேக்கிங் பார்த்தா ஒரு நல்ல ஒரு வேறு லெவலில் இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து தங்கலான்றது அது ஒரு வேறு ஜெனர் ஃபிலிம் ஆக்சுவலாக. ஸோ வந்து அதுவும் பார்க்கலாம். ஆனால் 2 படத்தோடு கம்பேர் பண்ணிங்கன்னா டிமாண்டி காலனி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அஜய் ஞானமுத்து செம்ம டேரக்டர் வரும். ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணால் டிமாண்டி காலனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தங்கலானும் செம்ம படம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெயிட் பண்ணுவோம், 2 படத்தில் எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, மேக்கிங் வைஸ் அஜய் ஞானமுத்து நல்லா மேபி இருக்கலாம். ஏன்னா வந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி டேரக்டர் தான் வரும். பாட்டெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு எப்படி ஒரு சிம்பிள் கான்செப்டே எவ்வளோ அழகாக மேக்கிங் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், தங்கலான் மேலே உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? இருக்குது ப்ரோ. ஆனால் அதுதான் இவன் சொன்ன மாதிரி டிமாண்டிங் 1 நல்லா இருந்துட்டு படம் அந்த அந்த அதை விட நல்லா இருக்கும்னு நினச்சி தான் டிமாண்டிங் 2க்கு நாங்கள் போகலான்னு வெயிட் பண்ணுறோம். இல்லை ப்ரோ, ட்ரைலரை பார்க்கும்போது நிறைய கேரக்டர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. படம் 1 விட நல்லா இருக்கும்னு தான் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதோட கண்டினியூட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை டிமாண்டியில் வேறு கதையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ட்ரைலரை பார்க்கும்போது அந்த அதான் ட்ரைலரை பார்க்கும்போது அதோட கண்டினியூட்டி அந்த டிமாண்டிங் காலனியை வச்சு தான் அந்த கண்டினியூட்டி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அப்படி தான் இருக்கலாம். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? கண்டினியூட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது இல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக? இல்லை கண்டினியூட்டி இருந்தால் தான் படம் வந்து ஒரு என்ன சொல்ல ஆக்சுவலாக ஒரு சப்போர்ட்டோடு போவோம். ஏன்னா கண்டினியூட்டி இல்லாமல் டிமாண்டி காலனி 2 எடுத்தாங்க, அது வேறு ஒரு கான்செப்டை போய் முடியும். மேபி கண்டினியூட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா. ஏன்னா கண்டினியூட்டி இருந்தால் தான் ஒரு அர்த்தம் இருக்கும். மேபி என்ன சொல்கிறது, ஒரு என்னென்ன கேரக்டர்ஸ் எதுக்கு வராங்க. ஏன்னா புதுசாக க்ரியேட் பண்ணாங்கன்னா வந்து அவங்க யாருன்னா உள்ளே இன்வால்வ் பண்ணலாம். ட்ரெய்லர்லேயே வந்து கண்டினியூட்டி மாதிரி காமிச்சிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கலான் வந்து ஓகே, விக்ரம் படம் நம்ம எதிர்பார்க்கலாம். டிமாண்டுக்காண்டி இது வந்து பழைய டிமாண்டுக்காண்டியா இல்லை புது வைக்கனா தெரியல, பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்கள் எந்த படத்துக்கு எதிர்பார்க்குறீங்க? தங்கலான் தான். தங்கலான் தான். என்ன காரணம்? ஏன்னா விக்ரம் ஐ படம் நல்லா இருந்தது. அப்புறம் வாமன்னன் நல்லா இருந்தது. டேரக்டர் வந்து பாலனி நல்ல படம் நல்லாயிருக்கும். இப்போ டிமாண்டி காலனி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கதை கொடுக்கணுமா இல்லை வேறு கதையாக இருந்தால் பரவாயில்ல? எனக்கு தெரியல, பார்த்தா தான் தெரியும் அதே கதையா இல்லை வேறு மாதிரி யாரும் தெரியல. ஓகே, தங்கலான் ட்ரெயிலர்லாம் பார்த்தீங்களா? நல்லா இருந்தது, பார்த்தேன். அதுக்கு நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து தங்கலான் தான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன காரணம்? விக்ரம் நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து எல்லாரும் அந்த படத்துக்கு தான் வெயிட்டிங் பண்ணுறாங்க. விக்ரம்
தாண்டி இந்த படத்துக்கு நான் போவேன்னா என்ன காரணம்னு சொல்லுங்க. விக்ரமை மட்டும் தாண்டி விக்ரமை தாண்டினா வேற எந்த ஆக்டரும் நமக்கு தெரியாதுல்லண்ணா. விக்ரம் நடிச்சிருக்காருன்னு தெரியும், அதனால போய் பார்க்கலாம். ரஞ்சித் டைரக்ஷன் ரஞ்சித் டைரக்ஷன். நான் அவர் படம் அவ்வளோவா பார்த்ததில்ல, பட் இருந்தாலும் இது விக்ரமுக்காக போய் பார்க்கலாம். காலா கபாலி பார்த்தேன் இல்லையா? காலா பார்த்துருக்கேன், கபாலி பார்த்துருக்கேன், ரெண்டுமே பார்த்துருக்கேன். அதுவும் அவரோட நல்லா தான் இருக்கும், 2 படமே நல்லா தான் இருக்கும். அவரோட டைரக்ஷனில் இந்த படம் வருது, எப்படி பார்க்குறீங்க? எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து போகணுன்னு ஒரு ஆசை, பட் ரொம்பலாம் இல்லை, பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஓகே, தங்கலாம் படத்தில் சாங்ஸ்லாம் கேட்டிங்களா? இன்னும் கேட்கலண்ணா, இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் கேட்கல. ட்ரெய்லர் பார்த்தீங்களா? ட்ரெய்லர் கொஞ்சம் பார்த்தேன். எப்படி இருக்கு ட்ரெய்லர்? ட்ரெய்லர் வந்து இந்த ஊர் சைடில் நடக்கிற அந்த இது அந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. விக்ரமோட லுக்கில் பரவாயில்ல, பாம்பு பிடிச்சி இழுக்கிறது அந்த இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. டிமாண்டி காலனி மேலே எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு? டிமாண்டி காலனி 2 இது 1 நல்லா இருந்துச்சுண்ணா. இது நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இப்போ தான் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் டிமாண்டி காலனி 2 வருதுன்ட்டு. பார்ப்பேண்ணா, நல்லா தான் இருக்கும்னு எனக்கு. ஆமாம். எந்த படத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க? இல்லை, தங்கலான் பெரிய டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டு, விக்ரம் சொல்ல வேண்டாம். இது டிமாண்டி காலனியும் அவரும் ஒரு சிறந்த நடிகர். அது லேட்டாக வந்தாலும் படங்களோட கேரக்டரை செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு. அதனால் அவரோட படம் நல்லாயிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம எந்த படத்துக்கு முதல்ல டிக்கெட் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு ரஞ்சித் சாரோட டைரக்ஷன், அப்புறம் அவர் விக்ரம் சாரோட நடிப்பு அப்படின்னும் போது அது வித்தியாசமாக இருக்குது. அது போஸ்டர் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அதனால் என்னோட எதிர்பார்ப்பு தங்கலான்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன, டிமாண்டி காலனி அது ஃபஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது, அது மாதிரி இருக்குமான்னு தெரில. இது போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி வரும்ன்ற ஒரு ஃபீல் இல்லை. அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா இருந்தது. ஆனால் இப்போ நான் எடுக்க போகிற எனக்கு எது எதிர்பார்ப்பு இருக்குன்னா தங்கலான் தான் எதிர்பார்ப்புகள் இருக்குது. டிமாண்டி படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட். ஆமாம். ரெண்டாவது கோப்ரான்னு எடுத்தாரு, ஃப்ளாப். ஆமாம். ஸோ திரும்ப டிமாண்டியை தொட்டிருக்கிறாரு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு? இல்லை, காரணம் அந்த ஃபஸ்ட் பார்ட்டு ரொம்ப நல்லா போச்சு, அது நிறைய பேரால் வரவேற்கத்தக்கது. எங்களுக்கு எங்களுக்கு நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது, வித்தியாசமாக இருந்தது, பேய் படம் மாதிரியும் இல்லாமல் அது நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அடுத்தடுத்து நல்லா இருந்தது. அதுக்கடுத்து படம் பண்ணது அது எப்படி பண்ணாருன்னு தெரியல, அது கொஞ்சம் ஃப்ளாப் தான். ஸோ இதோட செகண்ட் பார்ட்டுன்னும் போது அந்த மாதிரி எதிர்பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதோட கண்டினியூ அதில் போட்டிருந்தாங்க. இப்போ அதோட நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதனால் ஸோ மக்களோட வரவேற்புக்காக இன்னும் இதில் ட்விஸ்ட்டு நிறைய இருந்து கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தொட்டிருப்பார். ஸோ பெட்ரால் படம் எங்களுக்கு 98% தங்கலான் தான், 2% வந்து டிமாண்டி காலனி தான் பண்ணுறதா பிளான் இருக்குது. தங்கலான்ங்கிற படம் ரஞ்சித் விக்ரமை தாண்டி எதுக்காக நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக கதையே அது டிஃப்ரெண்ட்டான கதை, ரொம்ப நாள் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட ஆக்டிங் ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது. அதை விட ஒரு ரஞ்சித்தும் நிறைய புதுசாக இன்னும் கொஞ்சம் பெரிய டேரக்டர் பண்ணுற மாதிரி, எந்த கதைகள் பண்ணாலும் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. தங்கலான்னு பார்த்தீங்கன்னா விக்ரமோட பெரிய நடிப்பு, அவரையும் சொல்ல வேணாம். சேது படத்துலேருந்து வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக புதுசாக நடிக்கிறவர். இவர் ரஞ்சித் சாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகத்திலேருந்து அடுத்தடுத்த படங்கள் வேறு எதுவும் ஃபெயிலர்ன்ற மாதிரி இல்லை, எல்லாருமே புதுசாக இருந்தது. நீங்கள் காலா கபாலி அப்படின்ற மாதிரி எல்லா படங்களும் டிஃப்ரெண்ட் தான். அவர் ப்ரெசென்ட் பண்ண படமும் நல்ல படங்கள் பார்த்து பண்ணார். அந்த மாதிரி இது கதையை தாண்டி இல்லாமல் ஒரு வேறு ஏதோ கிராமத்து சப்ஜெக்டோ இல்லை அந்த மாதிரி சமூக நல கதைகளும் இருக்குது. பட் அதை எதிர்பார்க்குறோம். இவரோட விக்ரமோட மேக்கப் அப்படின்றப்போ எங்களுக்கு அது புதுசாக இருக்குது. இப்போ எந்த படத்துலையும் நாங்கள் பார்க்கல. கமல் சார் அது ஒரு படம் சம்திங் அது ட்ராப் ஆச்சு, அது ஒரு பெரிய படம், அந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் கதை, மெயின் கதை ஏதோ ஒரு மேக்ஸிமம் மற்ற கதை மாதிரி போர் அடிக்கிற மாதிரி எதுவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இது வரைக்கும். நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரியல, அதனால் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி எங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டிமாண்டி காலனியோட அது 99% எதிர்பார்க்குறோம். தங்கலாம். என்ன காரணம் வந்து விக்ரமோட கெட்டப் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் ரொம்ப இதில் எஃபெக்ட் போட்டுப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லாருமே இருக்காங்க, நானும் இருக்கேன். கண்டிப்பாக தங்கலான் தான். ஓகே, தங்கலான் விக்ரமை தாண்டி வேறு என்ன ரீசனுக்காக இந்த படம் நான் பார்க்குறேன்? விக்ரமை தாண்டினா ரஞ்சித் ஒரு நல்ல டைரக்டரு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் எல்லாமே நல்லா இருக்குது, பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ரஞ்சித் கதையும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக 3 பேர் காம்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தங்கலான் தான். கேஜிஎஃப் மக்களை பற்றி நான் கதைன்னு சொல்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது கண்டிப்பாக நல்ல கதை தான். ஒரு கீழே அடியில் உள்ள ஒரு ரொம்ப கஷ்டத்தை வெளியில் கொண்டாடுறது, இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கை இதை அப்படி கொண்டாடுறதுனால நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நல்லாயிருக்கும். இப்போ
டிமாண்டி காலனி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் சூப்பர் ஹிட். ஆ அடுத்து கோப்ரா கொஞ்சம் சொதப்பினாரு. ஆ செகண்ட் இந்த படத்தை எடுக்கிறாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பாக கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா டைரக்டர் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் இவங்க இங்கே வந்து விக்ரம், அதனால் இவங்க படம் தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனு. அதுலேயும் விக்ரமோட இது எஸ்பெஷலி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிமாண்டி காலனி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் சூப்பர் ஹிட். ஆமாம் கண்டிப்பாக. ரூம்லேயே வச்சு 4 பேர் வச்சு முடிச்சிருப்பாரு. ஆமாம். இது ரொம்ப பட்ஜெட் அதிகமாக நிறைய பேர் வச்சு எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு இருக்குமா? ஏன்னா செகண்ட் பார்ட் மோஸ்ட்லி எல்லாருமே எடுக்க படங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்கி. அதனால் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மி தான் அந்த டிமாண்டிக்கு. தங்கலான் தான் பெஸ்ட்டு, அதான் பார்க்கணும் கண்டிப்பாக.